டுடேஸ் டெரஸ் கார்டன் ஹார்வெஸ்ட் என்னென்னு பார்க்கலாமா வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பர்பிள் கலர் குண்டு கத்திரிக்காய், நெக்ஸ்ட் வந்து பெல் ஷேப்பில் டியூப் கத்திரிக்காய். எவ்வளோ அழகாக கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு பார்த்தீங்களா. மோஸ்ட் ஆஃப் அஸ்க்கு பிரிஞ்சால்ஸ்னாலே பிடிக்காது. ஏன்னா கடையில் வாங்குகிற பிரிஞ்சால்ஸ்லாம் பூச்சி தாக்காமல் இருக்க நிறைய இன்செக்டிசைட் போடுவாங்க. அதனாலேயே எனக்கு பிரிஞ்சால் சாப்பிடவே விருப்பம் இல்லை. நானே வளர்க்கும் போது தான் பிரிஞ்சால்ஸோட அருமையே எனக்கு தெரிஞ்சுது. அவ்வளோ சூப்பரான டெலிஷியஸ் வெஜிடபிள் எத்தனை நாள் சாப்பிடாமல் அவாய்ட் பண்ணோன்னு தோணுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து பர்பிள்லேயே ஒரு டார்க் கலர் பர்பிள் குண்டு கத்திரிக்காய். நாங்கள் பிரிஞ்சால்ஸ்லேயே 4 to 5 வெரைட்டிஸ் வளர்க்குறோம். இது வந்து நல்லா பெரி ஷேப்டுன்னு சொல்கிறத விட டார்க் கலர் நாவல் பழம் கலரில் இருக்கும். இந்த கத்திரிக்காய் நல்லா கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கோம். பிரிஞ்சால்ஸ் நம்ம டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பிளட் சுகர் லெவலையும் கண்ட்ரோலில் வச்சுக்கும். எப்படின்னா கார்போஹைட்ரேட் அப்சார்ப்ஷனை ஸ்லோ டவுன் பண்ணி நம்ம பிளட் சுகர் லெவலை அது மெயின்டைன் பண்ணும். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா. ரொம்ப டார்க் கலர்டு பெரி கத்திரிக்காய். நெக்ஸ்ட்டு நம்ம ரேடிஷ் கிட்ட போகலாம். ரேடிஷ் வந்து ரொம்ப வேகமாக வளர்ந்துருச்சு. வச்சு 1 மந்த்லேயே இந்த அளவுக்கு வந்து வேகமாக வளரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரேடிஷை விட அதோட இலையில தான் ரொம்ப வந்து நியூட்ரியன்ஸ் அதிகமாக இருக்குது. அதோட இலையில வந்து ஃபோலேட்டுங்கிற விட்டமின் பி, நெக்ஸ்ட் வந்து கால்சியம் கூட அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம கொரியாண்டர் ஹார்வெஸ்ட் பண்ணலாம். கார்டனிங் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லைங்க. அது நல்லா மெயின்டைன் பண்ணணும், அதுக்கு தண்ணி விடணும், அது எந்த இன்செக்டும் அட்டாக் பண்ணாமல் ஆர்கானிக் பெஸ்டிசைட்ஸ் கொடுக்கணும். நாங்கள் ஆர்கானிக் பெஸ்டிசைட்ஸ்